என்ற மன்னன் நெடுவயல் என்ற நாட்டை மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறான். மிகப்பெரிய சிவபக்தனான இவன் நாட்டு மக்களுக்கு எந்த துன்பமும் இல்லாமல் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அளவுக்கு சிறப்பாக ஆட்சி நடத்தி வருகிறான். ஆனால் இந்த சிவநேசனுக்கு நீண்ட நாட்களாக நமக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் மனதிற்குள் அரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனால் தனக்கு பிறகு தனது ராஜ்யத்தை ஆள்வதற்கு ஒரு வாரிசு வேண்டுமே என்று நினைத்து சிவநேசன் கிட்டத்தட்ட 100 பெண்களை திருமணம் செய்கிறான். ஆனால் 100 பெண்களை மணந்த பிறகு கூட சிவநேசனுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்காமலேயே இருந்து வருகிறது. இதனால் மனமுடைந்து போன சிவநேசன் தான் உயிருக்கு மேலாக நேசிக்கும் சிவபெருமானிடம் எனக்கு ஒரு குழந்தை வரத்தை தாருங்கள் எம்பெருமானே என்று கேட்டு தினம் தினம் பிரார்த்தனை செய்து வருகிறான். சிவபக்தனான சிவநேசன் குழந்தை இல்லாமல் இருப்பதையும் குழந்தை இல்லாத ஏக்கத்தில் மன சஞ்சலத்துடன் வாழ்ந்து வருவதையும் கைலாயத்தில் இருந்து பார்வதி தேவி பார்த்து கொண்டிருக்கிறார். உடனே பார்வதி தேவி சிவபெருமானை சந்தித்து உங்களையே உயிராக நினைத்து உருகி கொண்டிருக்கும் சிவநேசனுக்கு ஏன் சோதனைகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் பிரபுவே என்று கேட்கிறார்.